தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் இன்று 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் ஒவ்வொரு நாளும் அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை நிலவரம் தொடர்பான விவரங்களை வழங்கும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளில் மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று தொடர்ந்து அடுத்த 7 நாட்களுக்கும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 8ஆம் தேதியான நாளைய தினம் திருநெல்வேலி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும், 9ஆம் தேதி அதே போன்று நெல்லை, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அதே போன்று 10ஆம் தேதி அன்று திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை போன்ற தென் மாவட்டங்களில் முக்கியமான சில மாவட்டங்களில் இந்த கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 11ஆம் தேதி அன்று அதே போல தென் மாவட்டங்கள்ல தான் தூத்துக்குடி தொடங்கி பல்வேறு மாவட்டங்கள், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னை மற்றும் சென்னை புறநகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும், வெயிலுடைய தாக்கத்தை பொறுத்தவரை 35 டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பநிலை இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 45 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு இந்த கனமழை எச்சரிக்கை, குறிப்பாக இன்றைய தினம் 3 மாவட்டங்களில் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எடுத்திருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கையில தெரிவித்திருக்கிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.